அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கோட வீடியோவில் நம்ம கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக 14 கேள்வி. அதோட பதிலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சால் போதும். முதல் கேள்வி, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஹஜரத் யாக்கூப் ரலியல்லாஹு அவர்கள். அவங்களுக்காக தனி சிறப்பு இருக்குது, அவங்களால மிருகங்கள் கிட்ட பேச முடியும். இரண்டாவது கேள்வி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் எத்தனை பேர்? பதில், 11 சகோதரர்கள் இருந்தனர். மூன்றாவது கேள்வி, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் பெயர் என்ன? பதில், ஹஜரத் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான்காவது கேள்வி, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கனவு கண்டார்கள்? பதில், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜிதா செய்வது போல் கனவுகள். அந்த 11 நட்சத்திரங்கள் வேறு யாரும் இல்லை, தனது 11 சகோதரர்கள் தான். ஐந்தாவது கேள்வி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள்? பதில், மிஸ்ர தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள். ஆறாவது கேள்வி, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? பதில், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா. ஏழாவது கேள்வி, எந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரசூலின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டது? பதில், ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எட்டாவது கேள்வி, எந்த சஹாபிக்கு குர்ஆனின் விரிவுரையாளர் என்று கூறப்பட்டது? பதில், ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஒன்பதாவது கேள்வி, மதீனாவில் உள்ள பிரபலமான கபர்ஸ்தானின் பெயர் என்ன? பதில், ஜன்னத்துல் பகை. பத்தாவது கேள்வி, ஜன்னத்துல் பகை கபர்ஸ்தானில் முதலாக நல்லடக்கம் செய்யப்பட்டவர் யார்? பதில், ஹஜரத் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. 11வது கேள்வி, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரே சபையில் சுவர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுக்கு என்ன கூறப்படும்? பதில், அஷரத்துல் முபஷ்ஷரா என்று கூறப்பட்டது. இஸ்லாத்தில் முதல் பள்ளிவாசல் எது? பதில், இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. 13வது கேள்வி, மிஅராஜ் பயணத்தின் போது உம்மத்தே முஹம்மதியாவிற்கு சலாம் சொல்லி அனுப்பிய நபி யார்? பதில், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வின் நண்பர் என்று அழைக்கப்படுவார். 14வது கேள்வி, சஹாபா பெருமக்களில் மிகச்சிறந்த காரி யார்? பதில், ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குர்ஆன் கிராத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமானது, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.